ஆணவ படுகொலைக்கு எதிராக, குறிப்பாக கவினுடைய படுகொலைக்கு எதிராக டிவிக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. மாநாட்டிலேயே அவங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்வினைகள், கண்டனங்கள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. டிவிகே மேல எல்லாரும் அழுத்தம் போடுறாங்க. பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, ஒரு அநியாயம் நடந்திருக்கு, பேச மாட்டேங்கிறாங்கன்ற அழுத்தம் போடுறாங்க. மதுரை மாநாட்டில் விஜய் அதை பத்தி பேசுவார் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் மதுரையிலையும் பேசல, அது திரும்பவும் விமர்சனம் ஆகுது. இப்ப ஆதவ அர்ஜுனா இந்த விஷயத்த பண்றாரு. விஜய் மேல இது பிரஷரை கிரியேட் பண்ணதோ இல்லையோ, அவரை சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய அழுத்தங்களை கிரியேட் பண்ணுது. விஜய் குவைட்டா இருக்கிறதால அவர் கூட இருக்கவங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் அது கிரியேட் பண்ணுது. குறிப்பா ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆளை பார்த்து கேட்பாங்கல்ல. சோ இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வேற வழி இல்ல. டிவிகேயோட தலைவருக்கு என்ன தயக்கம் இதை பத்தி ஸ்ட்ராங்கா பேசுறதுல? விஜய் நினைச்சாருன்னா அவரோட பேர்ல ஒரு அறிக்கையை விடலாம், டைரக்டா அவர் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலாம், ஒரு வீடியோ போட்டு பேசலாம், மாநாட்டுல பேசியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். விஜய் அவர்கள் இதை பத்தி பேசக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காருல்ல. இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. விஜய்க்கு தயக்கம் இருக்கு. இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறதுல விஜய்க்கு தயக்கம் இருக்கு. இப்ப விஜயோட ஒரு பாட்லயே உண்டுல்ல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து. ஆமா, இதெல்லாம் ஏன் நீங்க பேசுறீங்க? ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக. படத்துக்கு தேவையான பேசுறேன். பட் எனிவே வேறையும் பேசியிருக்கலாம்ல. சொசைட்டில தீண்டாமை இருக்கு, அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகரா அதை அட்ரஸ் பண்றாரு. அப்ப நீங்க பொலிட்டிஷியனாவும் அதை அட்ரஸ் பண்ணணும்ல. திருச்சியில கிறிஸ்தவர்களுடைய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சீமான் பேசுறதுல இந்த பைபிள்ல இருந்து நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டைக்கு போறாங்க. சீமான் அவர்கள் ஒரு மத போதகர் கிடையாது. பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை பல விதமா நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றலாம் எதுவும் கிடையாது. நீங்க பைபிளை கரெக்டா படிச்சுட்டு தான் வரணும், படிச்சுட்டு வந்தா இப்படி பேசணும், அது இங்க முக்கியம் கிடையாது. இங்க என்னன்னா அவர் ஒரு பொலிட்டீஷியன். முக்கியம் என்னன்னா தமிழர்களை ஒன்று சேர்க்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள், டிஃபரன்சஸை நம்ம ஓரம் கட்டணும். தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியோட கோர் பிரின்சிபிள் என்னன்னா, எல்லா தமிழர்களையும் தமிழர்களாக நம்ம ஒன்று சேர்க்கணும். தமிழ் மக்களை பிளவுபடுத்துறதுக்கு நிறைய அடையாளங்கள் இங்க இருக்கு. சாதிய ரீதியான அடையாளங்கள் இருக்கு, அதே மாதிரி மதங்கள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ மத ரீதியாகவும் இவங்களை பிளவுபடுத்தலாம். நீங்க பொலிட்டிக்கலா என்ன பண்றீங்க? மைனாரிட்டிஸ்னு ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்றீங்க. மைனாரிட்டி பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறீங்க. தமிழர்கள் எல்லாரும் தமிழர்களா திங்க் பண்ணணும். மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படி திங்க் பண்ணணும். நம்ம எல்லாரும் தமிழர்கள், நமக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பொது நலன் நமக்கு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குன்னு தனி நலன், அவங்களுக்குன்னு தனி நலன் பிரிக்கும் போது நம்ம பிளவுபடுத்தணும். தமிழர்களுக்குன்னு ஒரு பொது நலன் இருக்கு, ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை ஒட்டி நம்ம தமிழ் மக்களை மொபிலைஸ் பண்ணணும். அப்படி மொபிலைஸ் பண்ணும்போது தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆணவ படுகொலைக்கு எதிராக, குறிப்பாக கவினுடைய படுகொலைக்கு எதிராக டிவிக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. மாநாட்டிலேயே அவங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்வினைகள், கண்டனங்கள்லாம் எழுந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில அந்த கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. மத்திய மாநில அரசுகள் இந்த சிறப்பு சட்டம், இந்த ஆணவ படுகொலை தொடர்பான சிறப்பு சட்டத்தை இயற்ற நீங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக சமூகம் போட்ட அழுத்தத்தின் காரணமாக டிவிக்கே இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கா, இல்ல டிவிக்குள்ள அந்த அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த சப்ஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி, நம்ம ரெகுலரா டிவிகே பத்தி பேசிட்டு இருக்கோம். டிவிகே மேல நிறைய விமர்சனங்களை நான் பர்சனலா நிறைய நேரங்கள்ல வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போடும்போது நிறைய நண்பர்கள், ஏன் இந்த மாதிரி டிவிக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் ஓவரா போய் அட்டாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, நீங்கள் நியூட்ரலாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் டிவிகே கட்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டே ஒன்லேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாண்ட்ல நான் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப தெளிவாக இருக்கேன். கமலஹாசன் அவர்கள் பொலிட்டிக்ஸுக்கு வரும்போதும் அவரை நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் பொலிட்டிக்ஸுக்கு வரும்போதும் கடுமையா நம்ம விமர்சிச்சிருக்கோம். கமல்ஹாசன் அவர்கள் அவரோட ஸ்டாண்டை மாத்திரா இருப்பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் திமுக எதிர்ப்புல ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் திமுக ஆதரவா மாறுறாரு. அந்த டைம்லயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணியிருக்கோம்.
இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதும் அந்த அரசியலை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் என்னமோ பர்சனலா அஜெண்டா இருக்கு, நடிகர்கள் வந்தாலே அட்டாக் பண்ணுன்ற அஜெண்டா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இவங்களோட அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்கள நம்ம கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்மன்னு சொல்றது நான் பர்சனலா அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நியூட்ரலான ஒரு மனிதனா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்லை. நான் நியூட்ரலான ஆள் கிடையாது. எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு, எனக்கு ஒரு அஜெண்டாவும் இருக்கு. டெஃபினட்டா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா என்னோட அஜெண்டாவை பணம் தீர்மானிக்கல. இப்ப யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கிட்டு ஒரு அஜெண்டாவோட ஒருத்தர் அட்டாக் பண்ணா அது தப்பு. நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டிவிகேவால தமிழ் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது பெரிய ஒரு டைவர்ஷனா இருக்கு. அரசியல் ரொம்ப மோசமான ஒரு அரசியல் முன் வச்சு மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸா இருக்கு. கமலும் அதான் பண்ணார், ரஜினியும் அதான் பண்ணாரு, விஜயும் அதான் பண்றாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அட்டாக் பண்றோம். ஸோ அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். எப்படி இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா விஜயோட பொலிட்டிக்ஸை ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் நான் அதை பண்ண தான் போறேன். ஏன் இதை நான் பண்றேன்னா, ஒரு புரிதல் ஏற்படணும். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு தெரியும் இவங்க கண்டிப்பா ரிவர்ஸ் போவாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி கமல் ரிவர்ஸ் போனாரோ அதே மாதிரி டிவிகேவும் ரிவர்ஸ் போவாங்க. இன்னைக்கு பயங்கரமா திமுக எதிர்ப்பு பேசக்கூடியவங்கலாம் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நாளைக்கு அவங்க வேற ஒரு ரூட்ல போகும்போது அப்பவும் இதே விமர்சனங்களை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான தேவை இருக்கு, அதனால நான் வைக்கிறேன். ஸோ ரெகுலரா அந்த மாதிரி டிவிக்கே அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்களே அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்கான தேவை இருக்குன்றது என்னோட பர்சனலான பார்வை. ஸோ அதை கண்டிப்பா பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்ற இடத்துக்கு இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க. இந்த இஷ்யூ நடந்தது எப்ப? இது நடந்து 1 மாசம் ஆயிருக்கும். ஆமா, ஏறக்குறைய 1 மாசம் ஆயாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் இதை அவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. டிவிகே மேல எல்லாரும் அழுத்தம் போடுறாங்க. பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, ஒரு அநியாயம் நடந்திருக்கு, பேச மாட்டேங்கிறாங்கன்ற அழுத்தம் போடுறாங்க. அழுத்தம் போடும்போது ஒரு எக்ஸ்கியூஸை கொண்டு வராங்க. மதுரை மாநாட்டில் விஜய் அதை பத்தி பேசுவார் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் மதுரையிலையும் பேசல, அது திரும்பவும் விமர்சனம் ஆகுது. இப்ப ஆதவர்ஜுனா இந்த விஷயத்த பண்றாரு. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் மேல இது ப்ரெஷரை கிரியேட் பண்ணுதோ இல்லையோ, அவரை சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய அழுத்தங்களை கிரியேட் பண்ணுது. இப்ப டிவில அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது. ஆதவர்ஜுனாவுக்கு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுல தன்னை ஒரு அம்பேத்கரிஸ்டா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு லீடர்னா அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவா இருக்கலாம், விசிகேவோட ஒரு டிராவல் பண்ணதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். நீங்க சொல்லும்போது கூட மாநாடு நடந்தப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆதவர்ஜுனா வரும்போது அவருக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது அப்படின்ற விஷயத்த பேசுனீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பொலிட்டிக்ஸையும் அவர் கையில் எடுக்கிறார். சோ இப்ப விஜய் குவைட்டா இருக்கிறதால அவர் கூட இருக்கவங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் அது கிரியேட் பண்ணுது. குறிப்பா ஆதவர்ஜுனா மாதிரியான ஆளை பார்த்து கேட்பாங்கல்ல, நீங்க அம்பேத்கரியம் பேசுறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசுறீங்க, ஆனா நீங்க இருக்கக்கூடிய கட்சியோட தலைவர் ரொம்ப குவைட்டா இருக்காரு, ஆணவ கொலை நடக்கும்போது டிவிக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்பாங்க. சோ இப்ப ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்துக்கு அவரு வராரு, இந்த விஷயங்கள் செய்யறாரு. லீகல் ஆதவர்ஜுனா வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா, டிவிக்கு அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிறோமா? டிவிகேவும் வருது, ஆதவர்ஜுனாவும் வராருன்றதெல்லாம் ஓகே. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விஜய் பர்சனலா அதை பத்தி பேசவே இல்லை. சோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்கோர்ஸ் ஆதவர்ஜுனா அவர்கள் டிவிகே சார்பா தான் அதை பண்றாரு. டிவிகேவோட நிலைப்பாடு இதான்னு எனக்கு புரியுது. ஆனா டிவிகேவோட தலைவருக்கு என்ன தயக்கம் இதை பத்தி ஸ்ட்ராங்கா பேசுறதுல? அது ஒரு மெசேஜ் தானே. நினைச்சாருன்னா, விஜய் நினைச்சாருன்னா அவரோட பேர்ல ஒரு அறிக்கை விடலாம், டைரக்டா அவர் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலாம், ஒரு வீடியோ போட்டு பேசலாம், மாநாட்டுல பேசியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் விஜய் அவர்கள் இது ஒரு கான்சியஸான டிசிஷன் தானே. விஜய் அவர்கள் இதை பத்தி பேசக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காருல்ல, இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. சோ ஆதவர்ஜுனா தானே அதை கையில் எடுக்கிறாரு. ஆதவர்ஜுனா அப்கோர்ஸ் ஒரு டிவிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஆனா விஜய் குவைட்டா இருக்கிறது அதுவும் ஒரு மெசேஜ் அது கொடுக்குது. விஜய்க்கு தயக்கம் இருக்கு, இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறதுல விஜய்க்கு தயக்கம் இருக்கு. ஒருவேளை சரியான புரிதல் நமக்கு இல்ல, சரி அதனால இதை டச் பண்ண வேண்டாம், வேற மாதிரி டீல் பண்ணுவோம், சட்டப்பூர்வமா அதை டீல் பண்ணுவோம் அப்படின்றது கூட டிவிகே உடைய விஜயோடைய ஒரு நிலைப்பாடா இருக்கலாம்ல. சரியான புரிதல் உங்களுக்கு வேணும்னா நீங்க பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடணும். அரசியல் ரீதியா நீங்க செயல்பட ஆரம்பித்தால்தான் அரசியல் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இது கேப்ரியலுக்கும் அப்ளை ஆகும், மகாபிரபுக்கும் அப்ளை ஆகும்,
விஜய்க்கும் அப்ளை ஆகும். நீங்க அரசியலை விட்டு விலகி நிக்க உங்களுக்கு சரியான அரசியல் புரிதல் ஏற்படாது. உங்க தொண்டர்களுக்கும் சரியான அரசியல் புரிதல் ஏற்படாது. உங்க கட்சியும் அரசியல் ரீதியா ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிஜமாவே இஷ்யூஸை பத்தின நல்ல புரிதல் வேணும்னா முதல்ல நீங்க இஷ்யூஸ் பத்தி பேச ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அக்ரெசிவா செயல்பட ஆரம்பிக்கணும். சில நேரங்கள்ல தப்பா பேக்ஃபயர் ஆகும். புதுசா நீ ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா பேக்ஃபயர் ஆகும். அது சில நேரங்கள்ல உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாம தவறான நிலைப்பாடுகள்லாம் நீங்க எடுப்பீங்க. ஆனாலும் நீங்க ஒரு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுக்கும் போது 4 பேர் உங்களை விமர்சிப்பான். அப்பதான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ரைட்டு, நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இதுல இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம மெச்சூர்டா டீல் பண்ணணும்ன்ற புரிதல் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நீங்க ஸ்டாண்ட் எடுக்கும் போதுதான் உங்க கட்சிக்காரங்களும் ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா அவங்க கட்சிக்காரன் அந்த ஸ்டாண்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. போய் டீ கடையில உட்காந்து பேசுவாங்க, சலூன்ல உட்காந்து பேசுவாங்க, காலேஜ்ல உட்காந்து பேசுவாங்க. அதெல்லாம் பேசும்போது உங்க கட்சிக்காரர்களும் கருத்து மோதல்ல ஈடுபடுவாங்க. என்டிகே காரங்களோட கருத்து மோதல்ல ஈடுபடுவாங்க, திமுகவோட கருத்து மோதல்ல ஈடுபடுவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ரைட்டு, கருத்து மோதல் நம்ம ஈடுபடணும்னா நம்மளோட நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறைய டேட்டாஸை சேகரிக்கணும். இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பண்ணி தான் நீங்க பொலிட்டிக்கலா மெச்சூர்ட் ஆக முடியும். பொலிட்டிக்கலா நீங்க இன்ஆக்டிவா செயல்படாம அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படாது. ஸோ புரிதல் ஏற்படணும்னா முதல்ல வெளில வரணும், ஸ்டாண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இப்ப இந்த இஷ்யூவே பார்த்தோம்னா, ஒரு கட்சி மக்கள் மேல ஒரு கட்சிக்கு நிஜமா அக்கறை இருக்குன்னா பிரச்சனை வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும், நீங்க அந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும், அரசு மேல நீங்க அழுத்தம் போடணும், மக்களை நீங்க திரட்டணும். இதுதான் அந்த கட்சியோட பணியா இருக்கணும். ஆனா இப்ப இந்த டிவிக்கு பாத்தீங்கன்னா கட்சி இருக்கு, பேசாம அமைதியா இருக்காங்க, சுத்தி இருக்கவெல்லாம் அவன் மேல அழுத்தம் போடுறான், நீங்க பேசியே தீரணும்னு எல்லாம் அழுத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஏறக்குறைய 1 மாசம் கழித்து அவங்க ஏதோ ஒரு செயல்பாட்டுக்கு இறங்குறாங்க. சோ நீங்க உங்களை பேச வைக்கிறதுக்கு எங்க பெரிய கஷ்டமா இருக்கு. அழுத்தம் போட்டுதான் உங்களை பேச வைக்கிறதா இருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீங்க ப்ரோஆக்டிவா செயல்படணும். எல்லாரும் அமைதியா இருக்கும் போதும், அரசு சரியா செயல்படாம இருக்கும் போதும் நீங்க வெளியே ஃபர்ஸ்டா வெளில வரணும். வெளில வந்து நீங்க மக்களை திரட்டணும், இந்த விஷயத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுதான் ஒரு கட்சியோட வேலை. ஸோ அந்த வகையில இவங்க பண்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களை செயல்பட வைக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு டிவியில நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. ஜேர்னலிஸ்டுகளா இருக்கலாம், ஆதரவாளர்களா இருக்கலாம், டிவியில மீடியாலாம் வந்து பேசுறாங்க. அதே மாதிரி விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாருக்கு பெரிய ஒரு பேஸும் இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கே இவங்களை டிஃபெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. இப்ப கவின் ஆணவ கொலைன்னு வந்தா டிவியில சப்போர்ட் பண்ணி பேச 100 பேர் இருக்கான். ஆனா எப்படி சப்போர்ட் பண்ணுவான் அவங்கள? அவன் உங்களை சப்போர்ட் பண்றது கொஞ்சமாவது ஒரு ஸ்பேஸும் ஒரு வாய்ப்பும் நீங்க கொடுக்கணும்ல. ஏதாவது கொஞ்சமாவது நீங்க செஞ்சாதான் அவன் உங்களை சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க எல்லாம் உட்காந்து விஜய் கண்டிப்பா இதை பத்தி பேசி இருந்திருக்கணும், பட் இருந்தாலும் பேசுவாருன்னு நினைக்கிறோம், இப்படி பாவம் உட்காந்து இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இவங்களா ப்ரோஆக்டிவா செயல்படணும். செயல்படாம இப்படி லேட்டா செயல்படுறது, அதுவும் விஜய் குவைட்டா இருக்காரு, கட்சியில செகண்டரி லெவல் லீடர் ஒருத்தர் இதை பத்தி பேசுறாரு, அதுவும் டைரக்டா இஷ்யூ அட்ரஸ் பண்ணல. நீங்க டைரக்டா இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம நீங்க என்ன அட்ரஸ் பண்றீங்க? 10ஆவதுவா ஒரு சிறப்பு சட்டம் வேணும்ன்றத கொண்டு வரீங்க நீங்க. ஸோ டைரக்டா இந்த இஷ்யூ நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. வழியே இல்லாம கடைசியில கையில் எடுக்கிறீங்க, கையில எடுக்கும் போதும் அதை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுல இருக்கு. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்ன? உங்க அரசியல் வீக்கா இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் அழுத்தம் போடுறாங்க, கட்சிகள்லாம் அழுத்தம் போடுது, வேற வழி இல்லாம போய் மனு தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பேசுன்னு சொல்றாங்க, நம்மளால பேச முடியாது, அதனால ஒரு எஸ்கேபிசம் மாதிரி மனு தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு எஸ்கேப் ஆயிடலாம். அதான் கேஸ் போட்டிருக்கோம்ல, நாங்க வந்து இன்னும் ஆக்டிவா செயல்பட, சட்டப்பூர்வமாக செயல்பட தான் ட்ரை பண்றோம், வெறும் அறிக்கையோடு நிக்க நாங்க ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க கன்வே பண்ண விரும்புறாங்க. அதாவது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி ஒன்று பண்ண விரும்புறாங்களா? எப்படி பாக்குறீங்க? இது முதல்ல சோசியல் இஷ்யூ. இப்ப ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா அது ஒரு சோசியல் இஷ்யூ. சாதிய வெறி சொசைட்டியில் அதிகமா இருக்குன்னா இது ஒரு சோசியல் இஷ்யூ. சட்ட ரீதியா நீங்க சோசியல் சேஞ்சை ஏற்படுத்திட முடியாது. சட்ட ரீதியாவே நீங்க சமூக மாற்றத்தை ஏற்படுத்திடலாம்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வீட்டுல உட்காந்து நிறைய வழக்குகளை போட்டுட்டு லீகலாவே எல்லாம் டீல் பண்ணிக்கலாம். நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா அரசியல் மாற்றம், சமூக மாற்றம்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யணும். இப்ப விஜயோட ஒரு பாட்டிலேயே உண்டுல்ல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து, ஆமா இதெல்லாம் ஏன் நீங்க பேசுறீங்க?
ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக. அது படத்துக்கு தேவையாதனால பேசினேன். பட் எனிவே வேறையும் பேசியிருக்கலாம்ல. பூமியில் இருப்பது 3 பங்கு தண்ணி தான், தண்ணி அடிப்பதில் தப்பு ஒண்ணு இல்லடானும் விஜய் பாடியிருக்காரு. ஸோ அப்படியும் பாடலாம். அத மாதிரி பாடாம இதையும் பாடியிருக்காருல்ல அவரு. அப்ப ஏதோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை சொசைட்டில ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அது பண்றது. சொசைட்டில தீண்டாமை இருக்கு, அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகரா அதை அட்ரஸ் பண்றாரு. அப்ப நீங்க பொலிட்டிஷியனாவும் அதை அட்ரஸ் பண்ணணும்ல. பொலிட்டிஷியன் அட்ரஸ் பண்றது இன்னும் கஷ்டம். ஏன்னா பொலிட்டிஷியனா வரும்போது நீங்க ஜென்ரலா பேச முடியாது, பிரச்சனை வரும்போது நீங்க பேசணும். நடிகரா இருக்கும்போது உங்க வசதிக்கு உங்களுக்கு பிடிச்ச டைம்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிரச்சனை வரும்போது இப்ப நீங்க வரணும்ல களத்துக்கு, பொலிட்டிஷியனா இருக்கும்போது. அதான ஒரு பொலிட்டிஷியனோட வேலை. அப்பதானே ஒரு சோசியல் சேஞ்சை கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல பெரிய சிக்கல் இருக்கு. பொலிட்டிக்கல் ஆக்ஷன், அரசியல் செயல்பாடுன்னு வரும்போது டிவிகேவுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. அதனால நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். ஏகப்பட்ட அட்டென்ஷன் கிடைக்குது. ஆனா அந்த அட்டென்ஷனுக்கு ஏத்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா இவங்க சைட்ல இருந்து எதுவுமே இல்லை. ஒரு பெரிய ஒரு வேகன்சி அங்க இருக்கு, பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது டிவிகேவுக்கு டெஃபினட்டா நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது. நம்ம உட்கார்ந்து தேவையில்லாத இஷ்யூஸை பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது எப்பவும் சொல்ற விஷயம் தான், நம்ம மீடியா தேவையில்லாத இஷ்யூஸை தான் பெர்ஃபெக்டா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு முக்கியமான தேவையில்லாத விஷயம் இது டிவிகே. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் திருச்சியில கிறிஸ்தவர்களுடைய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து நடத்தியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி நடத்தல, வேற ஒரு இயக்கம் நடத்தியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அங்க சில சர்ச்சையான சில விஷயங்கள் நடந்தது. சீமான் அவர்களுக்கு பைபிள் பத்தி ஒன்றும் தெரியல அப்படின்னு அங்க ஒருத்தவங்க பேச, அது ஒரு வாக்குவாதமாக இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. தாண்டி வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு, உங்களை சிறுபான்மையினர் அப்படின்னு வந்து ஸ்டாலின் சொல்றாரு. அப்போ அவரு தன்னை வந்து ஹிந்து அப்படின்னு நினைச்சுக்கிறாரு, ஹிந்து பெரும்பான்மைன்னு நினைச்சுக்கிறாரு. அதனாலதான் உங்களைய வந்து சிறுபான்மைன்னு சொல்றாரு. சோ நீங்க எப்படி அவர் நம்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியோட கோர் பிரின்சிபிள் என்னன்னா, எல்லா தமிழர்களையும் தமிழர்களா நம்ம ஒன்று சேர்க்கணும். தமிழ் மக்களை பிளவுபடுத்துறதுக்கு நிறைய அடையாளங்கள் இங்க இருக்கு. அடையாளங்கள் நல்லதுதான், ஒவ்வொருத்தனுக்கும் அடையாளங்கள் இருக்கும். ஆனா அந்த அடையாளங்களை தமிழ் மக்களை பிளவுபடுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. சாதிய ரீதியான அடையாளங்கள் இருக்கு, அதை ஒட்டி நிறைய பிளவுகளும் இருக்கு. ஸோ தமிழர்களை நீங்க ஒன்னா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வரும். சாதிய ரீதியான முரண்களை கூர்மைப்படுத்துறதுக்கு நிறைய சக்திகள் இங்க இருக்காங்க, தமிழர்களுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க. இந்த மாதிரியான முரண்கள் தமிழ் மக்களுக்குள்ள இருக்கு, அதை யூஸ் பண்ணி தமிழ் மக்களை பிளவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. இங்க நிறைய பேர் அதை செயல்படுறாங்க. அதே மாதிரி மதங்கள் நிறைய இருக்கு. ஸோ அப்ப மத ரீதியாகவும் இவங்களை பிளவுபடுத்தலாம். அதே மாதிரி வர்க்கம் இருக்கு, வர்க்க ரீதியா நம்ம பிளவுபடுத்தலாம். சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா நார்த் சென்னை, சவுத் சென்னைன்னு இருக்காங்க. ஸோ அந்த மக்களையும் இந்த மக்களையும் நம்ம பிளவுபடுத்தலாம். இப்ப ஒரு நல்ல ஒரு த மேக்கிங் ஆஃப் அ ஸ்லேவ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் உண்டு. நான் ஹிஸ்டரி சேனல் ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு அடிமையை உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த டாக்குமெண்ட். ஆக்சுவலாக அது உண்மையான டாக்குமெண்ட் கிடையாது, ஒரு ஃபிக்ஷன், அது ஃபிக்ஷனலாக எழுதின ஒரு டாக்குமெண்ட். ஆனால் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டான விஷயங்கள். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு கருப்பின மக்கள் நம்ம கிட்ட அடிமையா இருக்காங்க, அவங்கள நம்ம இன்னும் 300 வருஷம் அடிமையா வச்சுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம செய்யணும். அதாவது ஸ்லேவ் ஓனர்ஸ் அவங்க சில விஷயங்கள் செய்யணும். அதை நம்ம செஞ்சோம்னா வெள்ளைக்காரனுக்கு கருப்பின மக்கள் 300 வருஷம் இல்ல 3000 வருஷம் கூட அடிமையா இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாரு. அதுல என்னெல்லாம் சொல்றாருன்னா, கருப்பின மக்கள் மத்தியில நிறைய முரண்கள் இருக்கு. ஒண்ணு, சில கருப்பின மக்கள் நல்லா படிச்சிருப்பான், சிலவன் படிக்காம இருப்பான், அவனுக்கு இடையில முரண் இருக்கும். அதை நம்ம கூர்மைப்படுத்தணும். சிலவன் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின்னா இருப்பான், சிலவன் லைட் ஸ்கின்னா இருப்பான், இவனுக்குள்ள முரண் இருக்கும், அதை நம்ம கூர்மைப்படுத்தணும். அதே மாதிரி ஹவுஸ் நிக்ரோஸ் அப்புறம் ஃபீல்ட் நிக்ரோஸும்பாங்க. ஹவுஸ் நிக்ரோஸ்ன்றவன் வெள்ளைக்கார முதலாளியோட வீட்டுல வேலை பார்ப்பான். ஃபீல்ட் நிக்ரோன்றவன் வயல்ல வேலை பார்ப்பான். நிக்ரோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, பட் அதுல சொல்லியிருக்கதான் நான் சொல்றேன். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கும். வீட்டில் இருக்கவன் நான் பெரிய ஆள் நினைச்சுப்பான், அவனை விட நான் பெரிய ஆள் நினைச்சுப்பான். ஸோ அந்த முரண்களை நீங்க கூர்மைப்படுத்தணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் முரண்கள் இருக்கும். ஆணை பெண்ணுக்கு எதிராக திருப்பு, பெண்ணை ஆணுக்கு எதிராக திருப்பு. முதியவர்களுக்கும் இளையோருக்கும் இடையே முரண்கள் இருக்கும். முதியவர்களை இளையவர்களுக்கு எதிராக திருப்புங்க, இளையவர்களை முதியவர்களுக்கு எதிராக திருப்புங்க. இப்படி திருப்பும் போது ஒரு அவநம்பிக்கை கிரியேட் ஆகும். கருப்பின மக்கள் ஒருத்தரை நம்ப மாட்டான், ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுவது. இதுதான் நமக்கு ரொம்ப அவசியம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவனை சண்டை போட விடணும், மாத்தி மாத்தி மோத விடணும். அவங்களுக்குள்ள ஒரு நவநம்பிக்கையை கிரியேட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு கருப்பின மனிதனை இன்னொரு கருப்பின மனிதன் நம்ப கூடாது. அந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அதை மீறி நமக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க அப்படின்றதுதான் லாஜிக். இங்கேயும் அதே விஷயத்தை தான் பண்றாங்க.
தமிழர்களை ஒரு குரூப் தமிழர்களை இன்னொரு குரூப்புக்கு எதிராக சண்டை போட விடுறது, தமிழர்களை அவங்கள இணைய விடுறதே கிடையாது. தமிழ் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த புரிதல் இருக்குல்ல, அதை ஏற்பட விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது தமிழ் தேசியத்துக்கான ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். எல்லாருமே தமிழ்ஸ் தான். இங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது, சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கிடையாது, எல்லாருமே தமிழ்ஸ் தான். அந்த வகையில அவரு அந்த பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ தமிழர்களா நம்ம ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. இந்த இடத்துல திராவிடம் பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரிவு ஏற்படுத்துறாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில பார்த்தா நம்ம பேசுறோம் ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள், இடஒதுக்கீடு, கான்ஸ்டிடியூஷன் அப்படி எல்லாமே வந்து சிறுபான்மை அப்படின்னு ஒண்ணு வந்து சொல்றாங்க. அந்த மக்களுக்கான சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில அந்த அப்ரோச் தானே, கவர்மெண்ட் அப்ரோச்ல தானே பார்க்கணும் நம்ம ஒரு பார்ட்டின்ற. ரைட்டுங்க. இப்ப நீங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த அடையாளங்கள் இருக்கு, அதுக்கு சில ஃபவுண்டேஷனும் இருக்கு. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற அடையாளம் இருக்கு, அவங்க நிஜமாவே ஒடுக்கவும் படுறாங்க, ஃபினான்ஷியலும் வீக்காகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரைசேஷன் இருந்தாதான் நான் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன சொல்றேன், நீங்க இங்க பொலிட்டிக்கலா யூஸ் பண்றீங்கன்னு சொல்றேன். நீங்க பொலிட்டிக்கலா என்ன பண்றீங்க, மைனாரிட்டிஸ்னு ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்றீங்க, மைனாரிட்டி பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறீங்க, கையில் எடுத்து அவனுக்கிட்ட ஒரு எதிரியை காட்டுறீங்க, அவனுக்கு ஒரு எதிரியை காட்டி நீங்க அவனை போலரைஸ் பண்றீங்க. சோ இந்த குரூப்பை தனியா நீங்க போலரைஸ் பண்றதுக்காக நீங்க சில அரசியலை கையில் எடுக்கிறீங்க. சோ இந்த குரூப் வந்து மைனாரிட்டியா திங்க் பண்றாங்க, தமிழா திங்க் பண்ணாம, இல்லையா? அந்த மாதிரியான சூழல் வருது. சோ நான் என்ன சொல்ல வரேன், தமிழர்கள் எல்லாரும் தமிழர்களா திங்க் பண்ணும், மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு திங்க் பண்ணக்கூடாது. நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் ஹிந்து, முஸ்லீம் இப்படி நான் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படி திங்க் பண்ணணும். நான் இந்த சாதி, நான் அந்த சாதின்னு திங்க் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில சலுகைகளை கொடுக்கறதுக்குலாம் நீங்க அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா பொலிட்டிக்கலா நம்ம தமிழர்களுக்கு ஒரு தமிழ் கான்சியஸ்னஸ் நமக்கு டெவலப் ஆகும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். நம்ம எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் மட்டும் தமிழர்கள் கிடையாது, ஈழத்துல இருக்கவங்களும் தமிழர்கள் தான், பெங்களூர்லயும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நார்த்லயும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு டயஸ்போரா இருக்கு, நம்ம ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இந்த ஒரு புரிதல் இருக்கும்போது தான் ஒரு ஃபோர்ஸா நம்மளால செயல்பட முடியும். பட் இங்க பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, மைனாரிட்டி மெஜாரிட்டி பாலிடிக்ஸ். மைனாரிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, ஆனா மெஜாரிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நீங்க மைனாரிட்டின்னு சொன்னாலே இன்னொரு மெஜாரிட்டி இருக்குல்ல, அப்ப நீங்க இன்னொருத்த மைனாரிட்டின்னு சொல்றீங்கன்னா அப்ப நான் மெஜாரிட்டின்னு இடத்துல தானே பேசுறீங்க. அதுதான் ஒரு பாயிண்ட் பண்றாரு. நல்ல ஒரு பாயிண்ட். ஸ்டாலின் அவர்கள் அப்ப இன்னொருத்தன மைனாரிட்டின்னு அவர் சொல்றாருன்னா தன்னை மெஜாரிட்டியா தானே பாக்குறாரு. அப்ப மெஜாரிட்டி யார்? அப்ப நீங்க உங்களுக்கு என்ன பாக்குறாருன்றதை விட மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இல்ல, இப்ப ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு குரூப்பை பார்த்து, அதான் அவர் சொல்றாரு அந்த மீட்டிங்ல, அவர் பேசினது நான் சொல்லல, இன்னொரு குரூப்பை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றாரு. அப்ப உங்களை நீங்க எப்படி அடையாளம் படுத்திக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. சோ நீங்க இப்ப அவங்கள மைனாரிட்டின்னு பாக்குறீங்கன்னா ஒன்னும் நீங்க மைனாரிட்டியா இருக்கணும், இல்ல மெஜாரிட்டியா இருக்கணும். அப்ப நீங்க யாரு? ஹவு டு யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்ன்றதான் பாயிண்ட். அந்த கேட்டகரைசேஷனுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம எல்லாரும் தமிழர்கள், நமக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பொது நலன் நமக்கு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குன்னு தனி நலன், அவங்களுக்குன்னு தனி நலன் பிரிக்கும் போது நம்ம பிளவுபட்டுருவோம். தமிழர்களுக்குன்னு ஒரு பொது நலன் இருக்கு, ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை ஒட்டி நம்ம தமிழ் மக்களை மொபிலைஸ் பண்ணணும். அப்படி மொபிலைஸ் பண்ணும்போது தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும். மைனாரிட்டிஸ் தங்களை மைனாரிட்டிஸ் அடையாளப்படுத்திக்கிறது, மெஜாரிட்டி தங்களை மெஜாரிட்டி அடையாளப்படுத்திக்கிறது, இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அவங்கள அந்த சாதி அடிப்படையில் அடையாளப்படுத்திக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அது இருக்கட்டும் அந்த அடையாளங்கள்லாம். ஆனா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு வரும்போது அந்த அடையாளங்கள்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் சொல்றது இன்டர்நேஷனல் தமிழ்ஸுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதை மையமா வச்சு நம்ம ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அதை சேர விடாம பிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம உடைச்சு அதை மீறி வரணும். இன்னொரு அந்த மீட்டிங்லேயே முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, சீமான் பேசுறதுல இந்த பைபிள்ல இருந்து நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டைக்கு போறாங்க சீமான் அவர்கள்கிட்ட. நீங்க பேசினா பேசுங்க, இல்லைன்னா வந்து பேசாம விட்டுருங்க, தப்பா வந்து எங்க பைபிளை வந்து நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து திமுக அனுப்பிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, திமுக அனுப்புனாங்களா அனுப்பலையான்றதை விட்டுருங்க. சீமான் அவர்கள் பைபிளை கோட் பண்றதுல எப்படி பாக்குறீங்க? உடன்பாடு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இப்ப நேத்தே நம்ம இந்த இஷ்யூ பேசணும். நேத்து அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த சண்டையெல்லாம் பார்க்கல. நீங்க சொன்ன அந்த விவாதம் நடக்கிற அந்த வீடியோவெல்லாம் பார்க்கல. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்தேன். எனக்கு நிஜமாவே புரியல அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது புரியல. இப்போ ஒண்ணு கிளியரா நம்ம புரிஞ்சுப்போம், சீமான் அவர்கள் ஒரு மத போதகர் கிடையாது.
ஸோ அதனால பைபிளை எப்படி இன்டர்பிரட் பண்றது, அதுக்கு ஒன்றும் பெரிய பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்லாம் பண்ண ரிசர்ச் ஸ்காலர் அவரு கிடையாது. அங்கே வந்து உட்கார்ந்துருக்கவங்களும் அந்த மாதிரி ஸ்காலர்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை பல விதமா நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றலாம் எதுவும் கிடையாது. பைபிளை ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்காலர்ஸும் டிஃப்ரெண்டா இன்டர்பிரட் பண்றாங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, நான் நிறைய நேரங்கள் நேஷன் ஆஃப் இஸ்லாம்ன்ற ஒரு குரூப் பத்தி நான் பேசியிருக்கேன்ல. முகமது அலி, மால்கம் எக்ஸ்லாம் நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல தான் இருந்தாங்க. அவங்க பைபிளை பார்க்கிற விதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி பைபிளை பார்ப்பாங்க. இது எல்லா ரிலிஜனுக்கும் பொதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஒவ்வொருத்தவங்களும் அந்த மதம் சார்ந்த விஷயங்களை வெவ்வேறு விதமா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க பைபிளை கரெக்டா படிச்சுட்டு தான் வரணும், படிச்சுட்டு வந்தா இப்படி பேசணும், அது இங்க முக்கியம் கிடையாது. இங்க என்னன்னா அவர் ஒரு பொலிட்டீஷியன், ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் இங்க வராரு. அவரு பைபிள் ஸ்டடீஸை பத்தி டிபேட் பண்ண அங்க வரல. ஸோ அவரை பொறுத்தளவுல ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு. இந்த அரசியலை ஏன் கிறிஸ்தவர்களும் ஏத்துக்கணும், கிறிஸ்தவர்களை எப்படி இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்றாங்க, முஸ்லிம்ஸை எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க மைனாரிட்டிஸ்னு அவங்களை ஐசோலேட் பண்றாங்க. நீங்க மைனாரிட்டிஸ்னு அவங்களை கேட்டகரைஸ் பண்ணிட்டாலே அவங்க தனிமைப்படுத்துறீங்கல்ல, அவங்களை இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிட்ட இருந்து அதை பிரிக்கிறீங்கல்ல. ஸோ அதெல்லாம் மீறி எப்படி தமிழர்களா நம்ம ஒன்றிணையணும், இந்த விஷயம் தான் அதோட கோர். பட் அதை டைவர்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். எனக்கு அந்த டிபேட்டோட சாராம்சம் என்னன்னு எனக்கு புரியல. பட் அது முக்கியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கே சில நேரங்களில் நான் சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு வேற மாதிரியான புரிதல் வரும், ஆனா மற்றவங்க வேற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷனை முன்வைப்பாங்க. ஸோ அது அது என்ன சொல்றது, அது ரிலேட்டிவ்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை முன்வைப்பாங்க. அது முக்கியம் இல்லை. முக்கியம் என்னன்னா தமிழர்களை ஒன்று சேர்க்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் டிஃபரன்சஸை நம்ம ஓரம் கட்டணும். அதுதான் பிரைமரியான விஷயம். இப்போ எங்க ஊர்லயே எனக்கு பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஆச்சரியமா இருக்கும். பிஜேபி காங்கிரஸ் 2 பார்ட்டி இருக்கும். பிஜேபியில யார் இருப்பா? ஹிந்துஸ்தான். காங்கிரஸ்ல யார் இருப்பா? 2 பேர் கலந்து கூட இருப்பாங்க. காங்கிரஸ்ல கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. 95% காங்கிரஸ்ல கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்ப காங்கிரஸ் வந்து கிறிஸ்டியன் பார்ட்டியா இருக்கும், பிஜேபி ஹிந்து பார்ட்டியா இருக்கும். அப்படி இருக்க கூடாதுல்ல. தமிழர்களா நம்ம ஒண்ணு சேரணும்ல. அப்ப இது ஒரு பெரிய ஒரு பிளவா இருக்குல்ல. அப்ப நீங்க நிஜமாவே பிஜேபி வீழ்த்தணும்னா அப்ப நீங்க வந்து இந்த அடையாளங்கள்லாம் விட்டுட்டு தமிழர்களா நீங்க ஒண்ணு சேரணும். அப்பதான் நம்ம பிஜேபியை வீழ்த்த முடியும். இல்ல பிஜேபியில அவங்க இருப்பாங்க, காங்கிரஸ்ல இவங்க இருப்பாங்கன்னா அப்ப ரெண்டுமே மதவாத கட்சியா தானே இருக்கு. பிஜேபி நீங்க மதவாத கட்சின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க கிறிஸ்தவர்களுக்கான கட்சியா இருந்தீங்கன்னா நீங்களும் இப்ப மதவாத கட்சி தானே. அப்கோர்ஸ் தியரிட்டிக்கலா நீங்க அதை சொல்லல, பட் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதம் தானே மெஜாரிட்டி அங்க இருக்காங்க. அப்படி இருக்க கூடாது இல்ல. நீங்க நிஜமாவே மதவாதத்தை உடைக்கணும்னா தமிழர்களா நீங்க ஒண்ணு சேரும். தமிழர்களா நீங்க ஒண்ணு சேரும் போது மதவாதம், சாதியம் எல்லாமே உடைஞ்சிடும். அதுக்கான தேவை ரொம்ப இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னா இங்க அரசியல் மாற்றம் ஏற்பட்டுரும். அதை விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஏகப்பட்ட குழப்பங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறது நடுவில் உட்காந்து. நீங்க இந்த இன்டர்பிரேஷன் பத்தி பேசுனீங்க. அது வந்து மத நூல்களுக்கு மட்டும் கிடையாது. கரெக்ட். திருக்குறள் போன்ற அறநூல்களுக்கும் அது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, பிலாசபி எல்லாத்துக்கும் கரெக்ட். பரிமேலழகர் தொடங்கி நேற்று வைரமுத்து வரை வந்து உரைகள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வேற 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 உரைகள் எழுதுறாங்க. இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது மனிதன் வாழக்கூடிய சூழல், அவன் படிக்கக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம், அதை பொறுத்து வந்து ஒரு வரி, ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் வந்து அவனுக்கு வந்து வேறு வேறு மாதிரியான பொருள்கள் தரலாம். அதனால இதுதான் இதுக்கான பொருள் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட். அப்சல்யூட்னு கண்டிப்பா கிடையாது. அதுவும் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் அது. அதுவும் ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 50 இயர்ஸ் கழிச்சு அதை டாக்குமெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த காலம் எப்படி இருந்திருக்கும், அதுவும் குறிப்பா அது நடந்த இடம், அது ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில என்ன மாதிரியான வரலாறு இருந்தது, அங்க என்ன மாதிரியான கல்ச்சர் இருந்தது, ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்கன்னா அது என்ன புரிதலோட அதை எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல. ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் இதெல்லாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி பிலாசபியா இருக்கலாம், லிட்ரேச்சரா இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். அதனால அதுக்குள்ள நம்ம போய் பண்ணோம்னா அது வேற, அது பைபிள் ஸ்டடிஸா மாறி போயிடும். அது வேற, அது நம்ம ஆமா பொலிட்டிஷியனோட வேலை. நம்ம தமிழர்களை ஒன்றிணைக்கணும். இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணும், அதை ஓவர் கம் பண்ணும், அதை தாண்டி நம்ம ஒண்ணு சேரணும். அதான் இங்க முக்கியமான விஷயம். கமலஹாசன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா 50% டேரிஃப் போட்டிருந்தாங்க யூஎஸ். ஸோ அதை கண்டிக்கும் விதமாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய
மக்கள்லாம் ஒன்றிணைந்து இதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து விட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப கமல்ஹாசன் அவர்கள் ஆஃப் லைட் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறம். வேற வழி இல்ல. ஆமா, இப்போ இஷ்யூஸ்லாம் எடுத்திருக்காரு. ஆமா. ஆனா இப்ப இந்த இஷ்யூஸே பார்க்கும்போது தமிழ் மக்கள் பிரச்சனைகள்னு நிறைய இருக்கு. அவர் ஒரு கட்சி தலைவரும் கூட. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸே எடுக்கலாம். பட் எனிவே அவரு இப்ப ட்ரம்ப், அமெரிக்கா, யாருக்கும் வரி, டேமேஜ் வந்துடக்கூடாது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. அதுவும் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு புரியல. அதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல நிஜமாவே. இப்ப அவங்க வரி போடுறாங்க. புரிஞ்சாதான் வந்து நம்ம பை பண்ணோம். கமலஹாசன் எழுதி புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணோம். என்னடா இது புரியுது நமக்கு அப்படின்னு. இப்ப அமெரிக்காக்காரங்க நம்ம மேல வரி போடுறாங்க. மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. இப்ப அந்த பாதிப்பை எப்படி கம்மி பண்ண போறீங்க? அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? இதெல்லாம் நீங்க சொல்லணும். லைட்டா சொல்லியிருக்காரு. கடைசியில ஒரு சின்ன பேரால அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் மோஸ்ட்லி இதுதான் இங்க இஷ்யூ. இவர் என்ன பேசுறாருன்னா, நம்ம அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பத்தி பேசுறாரு. கொஞ்சம் ஒரு லெப்ட் ஸ்டைல்ல அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். இந்த பிரச்சனையை நம்ம எல்லாம் சேர்ந்துதான், நம்ம இப்ப என்ன பிரிஞ்சார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் இருக்கும். இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? அதுக்கான சொல்யூஷன் என்ன? இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா வரி இல்லாம ஆயிருமா? இல்லாட்டி எனக்கு இழப்பு இல்லாம ஆயிருமா? ஸோ அதை எப்படி டீல் பண்ண போறோம் அப்படின்றதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, அதில் ஒரு நல்ல விஷயத்தையும் கேட்டிருப்பாரு. சைனா மேல அழுத்தம் போடல, இந்தியா மேல அழுத்தம் போடுறாங்க. சைனாவும் இம்போர்ட் பண்றாங்க. ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் அவங்களும் இம்போர்ட் பண்றாங்க. பட் நம்மள மட்டும் டார்கெட் பண்றாங்கன்ற பாயிண்ட் எல்லாம் கேட்டிருப்பாரு. இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல அமெரிக்காவுக்கு இந்தியா பெரிய அளவுல தேவையில்லை. இந்தியாவுக்கு அமெரிக்கா ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பொருட்களை அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம், நிறைய பொருட்களை அங்கிருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ அமெரிக்கா நம்மளோட பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். மற்ற எந்த நாடுகளை விடவும் அமெரிக்காவோட நம்ம அதிகமான வர்த்தகம் பண்றோம். நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ல 20% அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ இப்போ பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அவன். ஆனா அமெரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நம்ம பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது. ஏன்னா அவன் பெரிய எக்கானமி, வேர்ல்ட் சூப்பர் பவர்ல அவன் நிறைய கண்ட்ரிஸோட நம்மளோட அதிகமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அமெரிக்காவோட பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னா மெக்சிகோ. மெக்சிகோவோட தான் அதிகப்படியான வர்த்தகம் அமெரிக்கா பண்றான். ரெண்டாவது கனடா, மூணாவது சைனான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 10வது இடத்துல இருக்கோம். ஸோ 3வது இடத்துல சைனா இருக்கா. நம்ம தாய்வானுக்குலாம் பின்னாடி இருக்கும். தாய்வான்றது சின்ன கண்ட்ரி. ஸோ தாய்வானுக்கும் பின்னாடி தான் இந்தியா இருக்காங்க, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது. ஸோ அப்போ அமெரிக்கா எப்படி பார்ப்பாங்க? சைனாவை கை வச்சோம்னா நமக்கு பாதிப்பு அதிகம். சைனால இருந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் நிறைய வருது, மேனுஃபேக்சர்ட் குட்ஸ்லாம் வருது. சைனீஸ் ப்ராடக்ட் மேல நம்ம டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அமெரிக்காவில் பொருட்களோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இந்தியாவை பொறுத்தளவில் அந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படாது. இந்திய பொருட்கள் மேல அதிகமான டாரிஃபை போட்டாலும் இந்தியா 10வது இடத்துல தான் இருக்கு. ஸோ அவன் இந்தியாவை சார்ந்து இல்லை. அதனால இந்தியாவோட பொருட்கள் மேல டாரிஃப்ஸ் போடும்போது பெரிய பாதிப்பு அவனுக்கு ஏற்படாது. கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும், பட் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ரெண்டாவது, இந்தியா கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் இருக்குல்ல, நம்ம சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, அது பெரிய ஹை அண்ட் ஹை டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதை மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கிடலாம். இப்ப இந்தியா மேல டாரிஃப் போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? இந்திய பொருட்களோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அங்க யாரும் இந்திய பொருட்கள் வாங்க மாட்டாங்க. அடுத்து அவன் எங்க போவான்? வியட்நாமுக்கு போவான், பங்களாதேஷுக்கு போவான். பட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா வியட்நாம், பங்களாதேஷ்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் இங்க இருந்து வாங்குறத விட அங்க போய் எடுத்தது வாங்க ஆரம்பிப்பான். புது கிளைண்ட்ஸை வந்து தேடி போவான், புது செல்லர்ஸை நோக்கி போக ஆரம்பிப்பான். ஸோ அதனால சைனாவை அவங்க அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இது ஏகாதிபத்தியம் அப்படின்லாம் பாக்குறத விட ஒரு லாஜிக் இருக்கு. அவங்கள பொறுத்தளவுல நெருக்கணும்னு நினைக்கிறான். இந்த வேலையை அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அமெரிக்கன்ஸ் பண்றாங்க இதை. இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு தலைவலி தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா அதுக்கு பின்னாடி கூடிய லாஜிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க ஏன் சைனாவை டார்கெட் பண்ணாம இந்தியாவை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்றது. இது நியாயமானதான்னு பார்த்தா கண்டிப்பா நியாயமானது கிடையாது. நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம ரஷ்யாட்ட இருந்து கண்டிப்பா ஆயில் வாங்கலாம். ஏன்னா அமெரிக்கா யார் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? எனக்கு மார்க்கெட்ல எங்க சீப்பா கிடைக்குதோ அங்க இருந்து பொருளை வாங்குறதுக்கான உரிமை இருக்கு. ஆயில் ரஷ்யால இருந்து சீப்பா கிடைக்கும் போது நான் ஆயில ரஷ்யால இருந்து வாங்கலாம். அந்த விஷயத்தை தான் நம்ம பண்றோம். ஸோ இப்போ அமெரிக்கா அவங்க சைட்ல இருந்து அழுத்தத்தை போடுறாங்க, நியாயமான அழுத்தம் கிடையாது. ஆனால் இந்தியாவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நாங்கள் ரிவர்ஸ் போக மாட்டோம், நாங்கள் ரஷ்யால இருந்து பொருட்களை இம்போர்ட் பண்ண தான் செய்வோம், ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதனால இந்தியா எடுத்திருக்க ஸ்டாண்டும் கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான். பட் நான் அமெரிக்கா சைட்ல லாஜிக் என்ன அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அடிப்படையில் அவங்க இந்த விஷயத்த பண்றாங்கன்ற. இந்தியா பின்வாங்காம இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். தேவையில்லாத பேச்சுக்களை பேசாம குவைட்டா இருக்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கும், அட் த சேம் டைம் தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம பேசல, குவைட்டா இந்த விஷயத்த டீல் பண்றோம். இது எல்லாமே எனக்கு கரெக்டான விஷயங்களா தான் படுது.
நேற்று எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒரு ட்வீட்ல ஒரு தெரிவிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டங்கள்ல வந்து டெக்ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாவட்டத்திலே வந்து திருப்பூர் போன்ற ஒரு இடங்கள்லே வந்து 3000 கோடி அப்படின்னா இந்தியா முழுக்க எவ்வளவு லாஸ் ஆகும், எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. குறிப்பா இந்தியாவை விட தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும். தமிழ்நாடு வளர்ந்த ஒரு மாநிலம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமியா நம்ம இருக்கும். மற்ற மாநிலங்களை விட இங்க தொழில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இங்க இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும்போது நம்ம அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டுக்கு அதிகப்படியா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ ஓவராலா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 20% நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் நான் சொன்னேன். தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓவரால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள்ல 30% நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இந்தியாவை விட தமிழ்நாடு அமெரிக்காவை சார்ந்து இன்னும் அதிகமா இருக்கு. 30% பெரிய ஒரு நம்பர். அதனால இப்ப திருப்பூர் மாதிரியான பகுதிகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க நம்ம டைவர்சிஃபை பண்ணணும், அமெரிக்காவையே நம்ம சார்ந்திருக்கூடாது, மற்ற நாடுகளையும் சார்ந்திருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கணும், பட் இனியாவது பண்ணணும்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இப்ப 30% எக்ஸ்போர்ட் அமெரிக்காவை சார்ந்து இருக்கும்போது அது விளையாட்டு கிடையாது. அதை நீங்க டைவர்சிஃபை பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. 30% அவன் தான் நம்மளோட பிகெஸ்ட் மார்க்கெட்டா இருக்கான். மிகப்பெரிய மார்க்கெட்னா அமெரிக்கா தான். அப்ப நம்ம டைவர்சிஃபை பண்ணணும்னாலும் அது கஷ்டம். உடனே 2 நாள்ல பண்ண முடியாது. புது புது மார்க்கெட்டை தேடி போகணும், அவனுக்கு என்ன தேவை இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டோம்னா அந்த மார்க்கெட் சார்ந்த ஒரு விஷயம் அது. அந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி பழகிருப்பாங்க. அமெரிக்காவோட தேவையை மட்டுமே பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி, டிசைன் இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கா ஃபோக்கஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க உங்க ஃபோக்கஸே ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ உங்க ப்ரொடக்ஷனோட ஸ்டைல் எல்லாத்தையுமே நீங்க மாற்றணும். நீங்க அடுத்தது பிரிட்டனை ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்கன்னா அதை பண்ணணும். மற்ற ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைல் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். இது சிக்கலான ஒரு விஷயம். நிறைய வேலை இருக்கு. நம்ம சொல்றது ஈஸி, நீங்க பாட்டுக்கு டைவர்சிஃபை பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய புது புது மார்க்கெட்ல எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஆனா அதெல்லாம் பண்றது கஷ்டம். பட் எனிவே இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது ஒரு நாடை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வைடரா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், மற்ற இடங்கள்லையும் கை வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் வந்திருக்கும். ஓகே. அடுத்ததாக செய்தித்தாள்களில் வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ். அதாவது உதயநிதி அவர்கள் தென் மாவட்டங்களில் வந்து பயணம் பண்ண போறாரு. தென் மாவட்டங்களில் குறிவைத்து அவர் வந்து சில இடங்கள்ல பிரச்சாரங்களில் வந்து ஈடுபட போறாரு. ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து இப்போ நமக்கு தேவையான ஒன்றா இருக்கு அப்படின்னு வந்து திமுக நினைக்கிறதாக சொல்றாங்க. ஸோ மதுரை அதுக்கு டவுன்ல வந்து உதயநிதி அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. என்ன காரணம், எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப எல்லாருமே மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதை பார்க்க முடியுது. திமுகவோட பொதுக்குழு மதுரையில நடந்தது. அதே மாதிரி என்டிகே அவங்களோட ஆடு மாடுகள் மாநாட்டை மதுரையில நடத்துறாங்க. இப்ப இபிஎஸ் அவர்களும் அடுத்தது மதுரையில சுற்றுப்பயணம் போறாரு. 4 days அவரு மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி பண்றாரு. விஜய் அவரோட கட்சியோட 2வது மாநாட்டை மதுரையில நடத்துறாரு. ஸோ எல்லா ஹெவி வெயிட்ஸும் மதுரையை ஃபோக்கஸ் பண்றாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இப்ப எல்லாரும் மதுரையை டார்கெட் பண்றாங்கன்னா மதுரையில அப்ப மார்க்கெட் இருக்குன்றதான் காட்டுது. இப்ப ஒரு நிறுவனம் ஒரு மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அங்க ஸ்பேஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லா நிறுவனங்களும் ஒரு மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஓகே, இந்த இடத்துல இந்த மார்க்கெட்ல ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மதுரையை எல்லா கட்சிகளும் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அங்க நம்ம வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, புதுசா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், அப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் அதிமுக விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அதிமுகவோட ஸ்ட்ரென்த் மதுரையில கம்மியாகுது. ஒரு காலத்துல சவுத் வந்து அதிமுகவோட கோட்டையா இருந்தது. தேவர்கள் ஃபுல்லா பேக் பண்ணாங்க. தேவர் கம்யூனிட்டி ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டா பேக் பண்ணாங்க. பட் இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சின்ன ஒரு குழப்பம் கிரியேட் ஆகுது, ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, இவங்க கிட்ட நல்லா ஓட்ஸ் இருக்கு. சவுத்ல டிடிவி அவர்கள், ஓபிஎஸ்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா கண்டினியூஸா அவங்களால அதை கையில வச்சுக்கவே முடியாது. ஏன்னா ஓட்டு போடுறவங்க யோசிப்பாங்கல்ல, நம்மளால கட்சியை மீட்க முடியல, போடுறோம் கொஞ்சம் தான், நம்ம ஐசோலேட் ஆகி தனியா இருக்கும் தானே அவங்க பார்ப்பாங்க. ஸ்டேட் லெவல் பொலிட்டிக்ஸ்ல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த தடவை அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், நம்ம நினைச்சோம் டிடிவி அவர்கள் ஏடிஎம்கேவை கைப்பற்றிடுவார், ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றிடுவார்லாம் நினைச்சோம், ஓட்டு போட்டோம், அதெல்லாம் நடக்கல. ஸோ அவங்க தனியா இண்டிவிஜுவல்ஸா தான் இருக்காங்க. அப்ப நம்ம
வேற கட்சிகளை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த மக்களை பொறுத்தளவுல ட்ரெடிஷ்னலா அதிமுகவை ஆதரித்தவர்கள், ட்ரெடிஷ்னலா திமுகவை எதிர்த்தவர்கள். ஸோ அந்த வகையில இபிஎஸ் அவர்கள் அங்க ஃபோக்கஸ் பண்றாரு. என்னதான் ஆனாலும் அவங்க திமுக சைட் போக மாட்டாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி. சரி இப்போ ஒர்க் பண்ணுவோம், பழசெல்லாம் மறந்து எல்லாம் இந்த சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. இன்னொரு சைட்ல விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இல்லை இது. அதிருப்தியில கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா நீங்க அவங்களதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும், அவங்களை எப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட பிரதான நோக்கமா இருக்கும். ஸோ அந்த விஷயத்த விஜயும் பண்றாரு, நமக்கும் அங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறாரு. திமுகவை பொறுத்தளவுல அவங்களும் அதே விஷயத்தை தான் பண்றாங்க. திமுகவும் ரைட், இப்ப அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, தேவர்கள் அதிருப்தியில இருக்காங்க, சவுத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பமான சூழல் இருக்கு, நம்ம கட்சியை குரோ பண்ணலாம்னு அவங்களும் பாக்குறாங்க. ஸோ இப்ப எல்லாரும் மதுரைய ஃபோக்கஸ் பண்றாங்க. எந்த சைடு அது மதுரை போக போகுதுன்னு பார்ப்போம். மதுரைன்னு இல்லை, சவுத் எந்த சைடுல போக போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ சவுத்துல வந்து எல்லா கட்சிகளும் வீக்காக இருக்காங்க அப்படின்றதான் அவங்க பார்வையை எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சியும் வீக்கா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. டெஃபினட்டா திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, அதிமுகவுமே நான் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு பார்க்கல. ஆனா ஒரு ஸ்பேஸ் அங்க கிரியேட் ஆகுது. ஏன்னா அதிமுகவுக்குள்ள பெரிய ஒரு ஷஃபிள் நடந்திருக்கு. அதிமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டியா தேவஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரைக்கு எப்பவுமே பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே மதுரைக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. 60s இருந்தே மதுரைக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. கமல்ஹாசன் கூட பாத்தீங்கன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மதுரையை ஃபோக்கஸ்டா தான் அவரு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ முக்கியமான ஒரு பார்ட் தான். ஆனா இப்ப ஆஃப் லைட் என்ன ஆச்சுன்னா ஏடிஎம்கேக்குள்ள பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அங்க பேக்கிங் கம்யூனிட்டி மாறுது. சவுத் பேஸ்டா இருந்த பார்ட்டி வெஸ்ட் பேஸ்டா இப்ப மாறி இருக்கு. இது நடக்கும்போது சவுத்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் கம்யூனிட்டி இப்ப அதிருப்தியில இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுல, புதுசா அவங்களை உள்ள கொண்டு வரலாம். அவங்க பவர்ஃபுல் கம்யூனிட்டியும் கூட தான், பொலிட்டிக்கலா பவர்ஃபுல்லான ஒரு குரூப்பும் கூட. ஸோ யார் அவங்கள உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுல பெரிய ஒரு போட்டி இருக்கு. திமுகவும் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. திமுகவை பொறுத்தளவுல இப்ப எதையும் அவங்க லூஸா விடுறதா இல்லை. எங்க ஸ்பேஸ் இருந்தாலும் என்ன வாய்ப்பு இருந்தாலும் லாங் ரன்ல நமக்கு அது பிரச்சனை கொடுத்தா கூட பரவாயில்ல, உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அது தலைவர்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், எதா இருந்தாலும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, கட்சிகளா இருக்கலாம். அதனால அவங்களும் இத லேசா விடுற மாதிரி இல்லை. ஸோ மதுரையை பொறுத்தளவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு பாக்குறேன். என்னால எக்ஸாக்டா யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் சொன்னது போல அவங்க ட்ரெடிஷ்னலா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸா இருந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிஎம்கே சைடு போவாங்களா, இல்லைன்னா திரும்பவும் அவங்க ஏடிஎம்கே சைடே போயிடுவாங்களா? ஏடிஎம்கே மேல அவங்களுக்கு கோவம் இருக்கு, நம்ம ஆட்ல வீக் ஆக்கிட்டாங்க அப்படின்ற கோவம் இருக்கு. ஸோ அதை மறந்து ஏடிஎம்கே கூட போவாங்களா? இல்லைன்னா இவங்க 2 பேரும் வேண்டாம், புதுசா நம்ம ஒரு கட்சியை பேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா? இல்லைன்னா 3ஆ உடைய போகுதா, 3ஆ நாளா அவங்களோட ஓட்ஸ் உடைய போகுதா? பார்ப்போம், அது என்ன நடக்குதுன்னு தெரியல. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.